ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஞ்சுரா கேமர் சேனல். நான் உங்கள் ஹரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சிறப்பான தரமான சம்பவமான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போவோமா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இறங்கிட்டேன் ப்ரோ. நான் இறங்கினோடனே நம்மளுக்கு முன்னாடி பீக்கில் தான் இறங்கியிருக்கேன். முன்னாடி நம்ம பச்சை கலர் வீடு இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன கிடைக்குது, ஆகு கன்று கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. சரி, இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுக்குள்ளே தான் சுமார் 2 பேர் சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இருக்கானுங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், லூட் கிரேட் இருக்குது. அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். எங்கே போயிருப்பான்? என்ன இங்கே என்ன இருக்குது? மேக்டன் இருக்குது. இங்கே ஒரு ஆகு இருக்குது. அதில் வர பாதி லெவலப் வேறு பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம அந்த ஆகே எடுத்துக்குப்போம். அப்போ தான் அடித்தா டக்குன்னு லெவலப் ஆயிரும். சரி, முன்னாடி யார் இருக்கா? முன்னாடி தான் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரஷ் பண்ணிடலாமா தான் தோணுது. யூஎம்பி இருக்கேன் என் கையில். சரி, அவ்வளோ தான்டா. ஓசிக்கல நாசமாக போயிடுவீங்கடா. சரி சரி சரி. ஐயோ, மாட்டினான்டா. சரி, அடிச்சாச்சு. சரி கைஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? சரி, அடுத்து வேற எங்கே இருக்கான்னு தேடுவோம் நம்ம. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஆர்க் கேம் தான் கைஸ் இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு ஃபால்ட் ஒன்று நடந்துருச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, நான் போவோம். இப்போ போயிட்டு எங்கே அடுத்தவன் இந்த சைடு தான் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. நான் எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. எப்படிக்கா இருக்கணும்? இல்லை எங்கடா போகிறானுங்க? மார்க் தான் காட்டுது, ஆளையே காணும். ஸோ இப்படிக்கா மார்க் காட்டுது. எங்கே இருக்கான்? இங்கே இந்த காயின் இருக்கு, எடுத்துப்போம். குளோவால் இருறா, உன்னை அப்படிக்கா சுற்றிட்டு வந்து அடிக்கிறேன். சரி, நம்ம இவங்க போய் அடிப்போம். இவரை எங்கடா ஆளை காணோம். ஸோ இன்னும் பின்னாடி காட்டுது. இப்போது பாருங்களேன், இப்போ அங்கே இல்லைன்னா சத்தியமாக டென்ஷன். அங்கே தான் சண்டை போட்டுருக்கானுங்க, பார்த்தாச்சு. இப்போ இவருக்கு பேர் போயிட்ட அடியை மட்டும் பாருங்க. எவ்வளோ நேரம்டா ஆளே விட்றேன். இந்த வாங்கிக்கோ, அவ்வளோதான். தரமான ஆச்சு. ஐயோ சோனியா. சரி அமைதியாரு. உன்ட்டான். சரி, என்ன இருக்குது இவங்கிட்ட? பேராஃபுல் எடுத்துப்போம். MP40 இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்கிட்ட. ஆமாம், இந்த MP40 நம்ம எடுத்துப்போம். வேறு எதுவும் தேவைப்படாது. பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. எவன்டா அது? டே ஐயோ, அடிச்சிடறான். அப்பாடி ஹெட்செட் வாங்கிட்டு போயிட்டான். இந்த மேட்ச் பூயா அடிக்க வேண்டிய மேட்ச்சு. இந்த மேட்ச் எப்படி நம்ம கையை விட்டு போச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லார் மனசும் ரொம்ப நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நம்மளோட கேம் பிளே பிடிச்சிருந்தா, இல்லை நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் உங்களுக்கு. உங்களை நான் என்ஜாய் பண்ண வைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒருத்தன் லெவலப் ட்ராப் எடுத்துகிட்டு இருந்தான். சரி, இவனை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். மாட்டினா. அவள் தான் இவரை ஹெட்ஷாட் முடிச்சு இவரை முடிச்சு விட்டேன் நான். சரி, நம்ம இங்கேருந்து லெவலப் ட்ராப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெவலப் ட்ராப் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், நான் போடுற ஆர்க் வீடியோவுக்கு அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. உங்களுக்கு அந்த கேம் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் போடலை. நான் போடுற ஃப்ரீ ஃபயர் வீடியோவுக்கு நான் சப்போர்ட் இருக்குது. ஓரளவுக்கு வியூஸ் போகுது. இப்போ ஆரம்பித்த சேனலால் ஒரு 200-300 வியூஸ் போகுதுன்னா வச்சுக்கோங்க. ஆனால் ஸோ அதனால் அந்த கேம் வேணான்னா சொல்லுங்கள், வேணாம் விட்டுலாம். சரி, நான் அதுக்கடுத்து இதுக்கு மேலே போனேன். யாராவது இருப்பான்னு பார்க்க எவனுமே இல்லை இங்கே. சரி, கீழே இறங்கிடுவோம். இங்கேருந்து நம்ம எதுக்கிறது என்ன பண்ண போகிறோம்? மேலே யாராவது இருந்தால் பரவாயில்ல. இங்கே வேறு எவனும் இல்லை. ஆனான்னு சொல்லி நான் கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கினோடனே இங்கே ஒருத்தர் இருந்தான் பாருங்க, ஊக்காங்க மண்டையன். வந்தோடனே சரி ஊக்காங்க போட்டிருக்கான், அடிச்சிடலான்னு பார்த்து தூக்குனேன், மிஸ் ஆகிட்டான். அப்புறம் குளோவால் அவனை போட்டு மறுபடியும் தூக்குனேன், மிஸ் ஆகிட்டான். என்னடா இவன் மிஸ் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தடவை அடிச்சிடலான்னு அடித்தேன், இப்பவும் மிஸ் ஆகிட்டான். ஸோ இது வேலைக்கு ஆகாது. அப்புறம் ஒரு பாம் ஒன்று, கிரனேட் ஒன்று பண்ணி போட்டேன். அந்த அணுகுண்டு போய் வெடியிலப்பா. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஃபாஸ்ட் கேரக்டர் போட்டேன், டேமேஜ் அடித்தேன். சரி, டேமேஜ் அடிச்சாச்சு. இப்போ ரஷ் பண்ணிடலாமான்னு பார்த்தா பொறுமை வேணும் நம்மளுக்கு, இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க.
சரி நம்ம வந்து இப்போ ஒரு மெடியை போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவன் வந்துடுவானு பயம். இங்கே தான் நம்ம ஐயோ வாய் வேற கொள்ளுறது. ராஜ தந்திரத்தை இப்போ நான் இங்கே வந்து பயன்படுத்தினேன். கரெக்டாக இங்கே வந்து ஒரு லேண்ட்மைண்ட் ஒன்று வச்சிட்டேன். ஸோ லேண்ட்மைண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கடுத்து இங்கே வந்தேன் பாருங்க. இவன் பின்னாடி வழியாக வந்து அடி வாங்குவான்னு நினச்சேங்க, முன்னாடி வழியாக வந்து அடி வாங்கி தொலைகிறான் பைத்தியக்காரன், கண்ணு தெரியாதவன். சரி இவனே அடித்து முடிச்சாச்சு. வேறு அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மேட்ச் எப்படியா பூயை அடிச்சிடலாம், ப்ளஸ் ஆயிரும் பயங்கரமாக அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, சரி நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்து எஸ்எம்ஜி ஆமை கம்மியாக இருந்தது. எஸ்எம்ஜி ஆமை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஹிட் லிஸ்ட்டு போடலான்னு சொல்லிட்டு ஹிட் லிஸ்ட் போட போனோம்ப்பா. சரி ஹிட் லிஸ்ட்டை போடுவோம் ப்ரோ. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து அந்த லைக் பட்டனை வந்து தட்டிடுங்க கேம் பிளே பிடிச்சிருந்தா. ஸோ வந்து ஹிட் லிஸ்ட்டை போட்டேன் ப்ரோ. இப்போ வந்து நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் அவன் பார்த்தா அவன் ஆஃப்லைன் பிளேயருக்குள்ளே ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். நாம் எதுக்கு தேவையில்லாமல் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஜோனுக்கு வெளில ஒருத்தோம்னா பாருங்கள், உனக்கு அடி சரியான அடி, செம்ம டேமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்வைங்கை எடுத்து விட்டு க்ளோவாலில் அதுக்கடுத்து இவர் அடித்தேன். ஆனால் இவர் வந்து மாட்டல. மறுபடியும் வந்து க்ளோவால் போடுவான் பாருங்கள் இப்போது. அப்போ தான் எனக்கு டென்ஷன் ஆகும். நான் இந்த இதை உடச்சேன் பாருங்கள், ஒருத்தன் தான் இருக்கான்னு காட்டுது. சரி ஒருத்தன் தான் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளோவால் போட்டான். மறுபடியும் ஸ்வைங் ஏற்றி விட்டேன். அப்புறம் மறுபடியும் டேமேஜ் கொடுக்க பார்த்தேன், மறுபடியும் போயிட்டான். அப்புறம் அந்த ஸ்வைங்னால உனக்கு ஒரு 13-14 டேமேஜ் விழுந்துட்டு இருந்தேன். மறுபடியும் க்ளோவால் போட்டால் மறுபடியும் அதை உடச்சி விட்டேன். அவள்தான் ஸ்வைங்கில் புல்லட்டு முடிச்சின்னு சொல்லிட்டு போனான். எவனும் ஒருத்தன் அங்கேருந்து அடிக்கிறான். பார்த்தா இங்கே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கான் போல். சரி இங்கே இப்போ என்ன இந்த இது லான்ச் பேடை போட்டு போயிருக்கணும். ஆனால் நான் அடங்குவேனா, மறுபடியும் இவங்கிட்டே வந்தேன். மறுபடியும் 2 க்ளோவால் போட்டு மறைச்சிட்டு ஒரு சூப்பர் மீடியா போடுவோன்னு சொல்லிட்டு சூப்பர் மீடியா போட்டேன். இவன் என்ன பண்ணுவான், கீழே இருக்கிறான் அப்படியே குடுன்னு மேலே ஏறி வருவான். மேலே ஏறி வந்து நம்ம க்ளோவால் உடைப்பான். சரி இவன் உடையிறான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு க்ளோவால் போட்டு டக்குன்னு இது உடச்சா இவன் ஏறி வராமல் பாருங்க. டக்குன்னு மறுபடியும் க்ளோவால் போட்டு இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தால் அவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அந்த சைடு போயிட்டான். யாரான்னு சொல்லிட்டு சரியான டேமேஜ் அவருக்கு, அவனும் எனக்கு பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு க்ளோவெல்லாம் போட்டு மறுபடியும் பார்த்தா ஜோனே வந்துருச்சு. அதுக்குள்ளே என்னடா இது ஜோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சுட்டு இது உள்ளே போகிறேன், முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.